Hello, my lovely students. நாம இப்போ exercise 4.3ல is it possible to design a rectangular mango grove whose length is twice its breadth and the area is 800 meters square? If so, find its length and breadth அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். ஏரியா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஈக்குவல்ஸ் டு 800 மீட்டர் ஸ்கொயர். ஃபைன், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். லென்த்தையும் பிரெத்தையும் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ லெட் பிரெத் பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பின்னு நம்ம வந்து சப்போஸ் எடுத்துக்கிறோம். இப்போ லென்த் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ 2b. ஸோ நம்ம இப்போது இந்த b வந்து என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ லென்த் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 2x அப்படின்னு ஆகும். ஓகே, உங்களுக்கு இப்போ லென்த் கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா அக்கார்டிங் டு த கொஷின் நாம் இப்போது ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல்ஸ் டு லென்த் இன்டூ பிரெத். ஓகே, உங்களுக்கு வந்து பிரெத் வந்து என்னது எக்ஸ், லென்த் வந்து என்னது 2x. ஸோ 2x இன்டூ எக்ஸ், 2x into x நம்ம இப்போ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், which will be equals to இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஈக்குவல்ஸ் டு 800 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 800, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 800 divided by 2 which is equal to 400. ஓகே, இப்போ நம்ம x ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 400, ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆகிடும். விச் வில் பி ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் கிடச்சிருச்சு. எக்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, மெஷர்மெண்ட் உங்களுக்கு நெகட்டிவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளஸ் 20 தான். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 வராது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பிரெத் கிடச்சிருச்சு. ஸோ பிரெத் எக்ஸ் ஈக்குவல் டு 20. அப்போ லென்த் ஈக்குவல்ஸ் டு லென்த் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 2 into 20 ஈக்குவல்ஸ் டு 40. ஓகேவா, உங்களுக்கு வந்து பிரெத் வந்து 20 கிடச்சிருச்சு, லென்த் வந்து உங்களுக்கு வந்து 14 கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நம்ம 4.3ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள் இஃப் ஸோ டிட்டர்மைன் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு சிச்சுவேஷன் கொடுக்க போகிறாங்க. இது வந்து பாசிபிளாக இருந்தால் உங்களோட ஏஜஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. The sum of the ages of two friends is 20 years. 4 years ago, the product of their ages in years was 48. Okay, va? So, உங்களுக்கு வந்து இப்போ first let age of one friend equals to x. Age of one friend, ஒரு ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஃப்ரெண்ட், ஓகே ரெண்டு ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டாவது ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நம்ம இப்போது 20 மைனஸ் எக்ஸ். ஏன் 20 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 2 ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் செகண்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அவங்க ரெண்டு பேரோட ஏஜையும், ஓகே செகண்ட் ஃப்ரெண்ட் ஏஜையும் நான் ப்ளஸ் பண்ணனா ஈக்குவல்ஸ் டு 20 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ஃப்ரெண்ட் age equals to 20 minus x, ரைட்டியா? ஸோ செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 20 மைனஸ் எக்ஸ். இப்படி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 4 years ago இதுவெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 years ago, 4 years ago. ஓகே, 4 years ago என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 4 ஆகுமா, ஏதோ ஒரு ஏஜ் இருக்க போது, ஓகேவா, அது மைனஸ் 4 ஆக போகுது. செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் என்ன ஆகும், செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜும் வந்து மைனஸ் 4 ஆகும். 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படி ஆகும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 20 மைனஸ் 4 16 மைனஸ் எக்ஸ். காட் இட்? இப்போ நாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன கேட்டோம்னா the product of their ages in years was 48. ஓகே, இப்போ இந்த ஏஜையும் இந்த ஏஜும் இன்டூ பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னாக்கா 48. இந்த ரெண்டு ஏஜும் இன்டூ பண்ணால் உங்களுக்கு வந்து 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the product of their ages in years equal to 48. ஸோ அப்போது x minus 4
into 16 minus x equals to 48. Okay, so இப்போ நம்ம x into 16, x into x square, 4 into 16 and 4 into x square இப்போ பண்ண போகிறோம். Okay, so இங்கே வந்து என்ன ஆகும் 16x minus x square minus 64 plus 4x. ஏன்னா இங்கே 16x and minus x square minus 4 into 16 is minus 64 and minus 4 into minus x is plus 4x equals to 48. Okay, so இப்போ நம்ம next என்ன பண்ண போகிறோம், இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20x 16x plus 4x minus x square minus 64 equals to 48. உங்கள் x square வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, ஸோ டிவைட் பண்ணுறோம் மைனஸில், அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் டிகிரி ஃபஸ்ட்டு வரணும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 64, ஓகே, விச் வில் பி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 48. இங்கே உங்களுக்கு ஆகும். ஸோ இது இந்த பக்கம் வரும்போது அடிஷனில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 64 ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 112 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, இப்போ நாம் இப்போ டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா வச்சு ஓகே உங்களுக்கு இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள். இப்போ பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து இந்த சிச்சுவேஷனே ஸோ டிஸ்கிரிமினன்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா வச்சு ரொம்ப ஈஸி. டி ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் டு 1. பி வந்து என்னது இதில் மைனஸ் 20 அண்ட் சி ஈக்குவல்ஸ் டு 112. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல்ஸ் டு பி வந்து minus 20 the whole square minus 4, a is 1 and c is 112. Okay, so now என்ன ஆகுது இங்கே will be 400 minus 48. Okay, 4 into 1 is 4 and 4 into 1 is 4, 4 into 1 is 4 and 4 into 8 is 8, which will be equals to minus 48, which is less than 0. இங்கே வந்து ரியல் ரூட்ஸே உங்களுக்கு கிடைக்காது. நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இதுவே இந்த சிச்சுவேஷன் வந்து நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.